எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கண்ணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஈஸ்வரா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் லைக் செய்து கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டும் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணக்கம்பட்டி ஐயாவரோடைய ஆசீர்வாதங்கள், அவரோட அருள் என்றும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிரஞ்சீவியாக காத்தருள்வார் என்பது நிச்சயம். இன்று நாம் எந்த நிகழ்ச்சியை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஒரு நண்பருக்கு ஒருத்தர், ஐயா நீங்கள் பலரும் கண்ணக்கம்பட்டி ஐயாவுடைய அற்புதங்கள் பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவதும் பச்சை வெட்டிக்கிளி ரூபத்தில் வருவதும் இது போன்ற நிகழ்வுகளை பற்றி பலரும் பேசுகிறார்கள். தாங்களாவதும் கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தங்களை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி எதுவும் உபதேசம் பண்ணி இருக்கிறாரா, அது சார்பாக எதுவும் பேசியிருக்கிறாரா, அது போன்ற சில விஷயங்களை மக்களுக்காக ஒரு வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருடைய வார்த்தைக்காக மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் கண்ணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்கள் மற்றும் மற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க நண்பர்கள் எல்லோருக்குமே கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மக்களுக்கு என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்றதை பற்றி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பு கண்ணக்கம்பட்டி ஐயாவை ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணக்கம்பட்டி ஐயாவை அவருடைய அற்புதங்கள் ஆற்றல் எல்லாம் அறிந்து பல பேர் கண்ணக்கம்பட்டி ஐயாவை தேடி சென்றிருக்கிறார்கள். அப்படி தேடி சென்று கண்ணக்கம்பட்டி ஐயாவருடைய அருள் பெற்று வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறார். அதோடைய பலனை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய பல பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் யாமித்து இருக்கிறார்கள். அது பலருக்கும் தெரியும். கண்ணக்கம்பட்டி ஐயா வாழ்ந்த காலத்திலிருந்து தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள். கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சூட்சும நிலையில் மறைந்து சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்ணக்கம்பட்டி ஐயாவை காணாதவர்கள், நேரில் காணாதவர்கள், அதன் பின் கண்ணக்கம்பட்டியோடைய ஐயாவுடைய ஆற்றல் அறிந்து கண்ணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்களாக மாறி அவருடைய அனுகிரகங்கள் பெற்றக்கூடிய பல பக்தர்கள் உண்டு. அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் வாழ்ந்த காலத்துக்கு பின் பல பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சரி, கண்ணக்கம்பட்டி ஐயாவை மீது பக்தி வருவதற்கு காரணம் கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அவர் செய்யக்கூடிய ஆற்றல், அவருடைய அவருடைய ஆசி தான். பக்தர்கள் பலர் கண்ணக்கம்பட்டி ஐயா மீது பக்தி கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்தி வருகிறார்கள். இதுதான் நிச்சயம். காரணம், கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக எந்த ஒரு சித்தமார்களையும் தேடி செல்லும்போது அவரிடம் நல்ல ஆற்றல் பக்தி நாம் எதை எதிர்பார்த்து செல்கிறோமோ அது நிறைவேறவில்லை அப்படின்னா அவர்களை தொடர்பு கொள்ளாமல் மற்றொரு மகான்களை தேடுவது தான் இயல்பான ஒரு நிலையாகிவிட்டது பக்தர்களிடம். ஆனால் கண்ணக்கம்பட்டி ஐயாவை நாடி செல்பவருக்கு ஒருவர் கூட மனம் வருந்துவதில்லை. எல்லோருக்குமே கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஆசீர்வாதங்கள் பண்ணி அவரவருடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி வைத்து தங்கள் வாழ்க்கையில் அவருடைய அனுகிரகங்கள் என்றும் அவர் காத்து கொண்டு அருள் புரிந்து கொண்டு இருப்பது தான் கண்ணக்கம்பட்டி ஐயா அவருடைய இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையாதான் கண்ணக்கம்பட்டி ஐயா அவருக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் யாமித்து இருக்கிறார்கள். இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இன்று எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, கண்ணக்கம்பட்டி ஐயாவே தேடி வந்த பக்தர்கள் கண்ணக்கம்பட்டி ஐயாவை தேடி வருவதற்கு காரணம் தங்கள் வாழ்நாளில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய் நொடிகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழில் முன்னேற்றம் இல்லாதது போன்ற விஷயங்கள் காரணமாக தான் கண்ணக்கம்பட்டி ஐயாவை பல பக்தர்கள் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னை ஏன் தேடி வருகிறார்கள் என்பது கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும், புரியும். இருப்பினும் அவருடைய சித்த நிலையில் இருப்பதே அருள் புரிவது தான் அவருடைய நிபந்தனை. ஆகையால் தான் கண்ணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தன்னை தேடி வருவர்கள்
யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே சமநிலையில் அவர் பார்வையில் இருந்தது. எல்லோருக்குமே அருள் செய்து கொண்டு வந்தார். தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவருடைய அருள் இருந்தது. இது கணக்கம்பட்டி ஐயாவை மட்டுமல்ல, கணக்கம்பட்டி ஐயா போன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு மகான்களாக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த மகான்களை தேடி சென்றால் தேடி செல்பவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன் கிடைக்கும். இது இயல்பான ஒரு விஷயம். இதுதான் இறை ஆற்றல் அப்படின்றது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவே தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் இருப்பதனால தான் கணக்கம்பட்டி ஐயாவை தேடி செல்கிறார்கள். இது கணக்கம்பட்டி ஐயாவை மட்டுமல்ல, கணக்கம்பட்டி ஐயா போன்று இருக்கக்கூடிய அனைத்து மகான்களையுமே பக்தர்கள் தேடி செல்வதற்கு ஒரே காரணம், தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் நிறைவேற்றி வைக்கணும். அந்த நோய் நொடிகள், கஷ்டம், துன்பம், துயரங்கள், வேதனைகள் போன்ற விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை நிறைவேற்றி பண்ணி அதை பாசிட்டிவான நிலைக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அனைத்து மனிதர்களுமே மகான்களை தேடி செல்வது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் 100 பேர் மட்டும்தான் தன்னுடைய சுயநலம் மற்று பொது நலமாக, அதாவது தன் பிறவியில் ஏன் பிறந்தோம் அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும், குருவாக ஏற்றுக்கொண்டு தெய்வமாக பார்த்து அவர்களிடம் ஒரு சரணகதி அடைந்து தன் ஞான மார்க்கத்தை தேடி செல்லணும், பிறவிலாத பிறப்புகள் அடைய வேண்டும் அப்படின்னு குருநிலையில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் 100-2 மனிதர்கள் மட்டும்தான். அதுவும் இயல்பான ஒரு அற்புதமாக அரிய வகையான ஒரு நிலை. அது எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞான மார்க்கத்தை தேடி செல்வதில்லை. தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் நிறைவேறணும், கஷ்டம் துன்பம் துயரங்கள் இருக்கே அது போன்ற விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் மகான்களை தேடி செல்கிறார்கள். தவிர பெரும்பாலும் தன்னுடைய இந்த பிறவில் தன்னுடைய கர்மாக்களை தொலைத்துவிட்டு ஞான மார்க்கத்தை தேடி செல்ல வேண்டும் என்பது அரிய வகையான நிலை. அது 100-2 நண்பர்களை பார்ப்பதே அரிய வகையான ஒரு நிலை. அது எல்லோருமே மகான்களை குரு நிலையில் பார்ப்பதில்லை, தெய்வமாக பார்த்து குருவாக ஏற்றுக்கொள்வது அரிய வகையான ஒரு நிலை. அது இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தன்னை தேடிவர்கள் தன் சுயநலத்துக்காக வருகிறார்கள் என்பது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு எல்லோருமே அப்படி தான் வருகிறார்கள்ன்றது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இது சுயநலம்னு சொல்லிடவும் முடியாது. இது ஒரு வகையான ஒரு ஆற்றல், இது ஒரு தெய்வ ஆற்றல் தான் சொல்லணும். தெய்வங்கள் எதற்காக இருக்கிறது அப்படின்னா, மனிதர்களுடைய கர்ம வினைகளை வகுத்து அதன்படி செயல்படுத்தி அதை நிவர்த்தி பண்ணுவது தான் இறை ஆற்றல் என்பது. அதன்படி தான் இந்த பூமியில் இந்த பல மகான்கள் தோன்றி மக்களுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர் காலகட்டங்கள் அவருடைய நிபந்தனைகள் முடிவுக்கு வரும்போது அவர்கள் ஜோதியாக மறைந்து இறைவனோடு ஐக்கியமாகிறார்கள். ஒரு சிலர் இந்த உடலை கலைட்டி விட்ட பிற்பாடும் கூட அருவமாக இருந்து மக்களுக்கு பல அற்புதங்களை நிறைவேற்றி அவருடைய குறைபாடுகளை நிறைவேற்றி கொடுப்பது தான் மகான்களுடைய ஒரு இயல்பான ஒரு நிலை. அதன்படி தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இந்த உடலை கலைட்டி விட்டு சூட்சமமாக இன்னும் பல பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவது கணக்கம்பட்டி ஐயா அவருடைய இயல்பான ஒரு நிலை. இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தன்னை தேடிவர்களுக்கு ஏதோ கர்ம வினைக்கு ஏற்ப அந்த குறைபாடுகள் நிறைவேற்றி பிற்பாடு அந்த மனிதர்களுக்கு சில உபதேசங்கள் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறார். கணக்கம்பட்டி ஐயா மட்டுமல்ல, பல மகான்கள் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு சில உபதேசம் பண்ணுவார்கள். அதன்படி தான் கணக்கம்பட்டி ஐயா அவரும் தன்னை தேடி வருவர்களுக்கு அந்த குறைபாடுகள் என்னவோ அதை நிறைவேற்றி பிற்பாடு அந்த உபதேசங்களை பண்ணிடுவார். காரணம், மகான்களை தேடி சென்றால் அவர்கள் தங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் அதை மகான்கள் பார்த்துக்குவாங்க, அதை தீர்த்து வைத்துவார்கள் அப்படின்றது பக்தருடைய ஒரு நிலையாக இருக்காது. அது நம்பிக்கை. இருப்பினும்
தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்போது அதை மகான்கள் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார்கள். காலப்போக்கில் பல பக்தர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு எதுனாலும் மகான் இருக்கார், கணக்கம்பட்டி ஐயா இருக்கிறாரு, அவரை பார்த்துக்குவார் நம்மளை அப்படின்ற அந்த என்ன கண்ணோட்டத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு சில உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார். என்ன உபதேசம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, உண்மையாக இருடா சாமி அப்படிங்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்லணும், வளவளம் பேசாமல் ஒரே நிலையில் பேசணும், ஒரு வார்த்தையில் பேசணும். அவர் சொன்ன உபதேசம் என்ன அப்படின்னா, உண்மையாக இருடா சாமின்வார். அதுலேயே அந்த ஒரு வார்த்தையிலேயே பல விஷயங்கள் அடங்கி விடுது. அந்த அளவுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகளையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அடக்கி சூட்சமமாக அந்த இரு வார்த்தைகளில் சொல்லிவிடுவார். அதோடைய பொருள் என்னன்றதை யோசித்து பார்த்தோம்னா, அந்த வார்த்தையில் பல எண்ணற்ற விஷயங்கள் அதில் மூழ்கி இருக்கும். உண்மையாக இருடா சாமி அப்படின்னாவே போச்சு, அதுலேயே அனைத்து விஷயமும் அடங்கி வருது. உண்மைக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. சத்தியம், தர்மம், நியாயம், நீதி, நேர்மை, உண்மை என்ற அந்த 6 நற்குலங்களுக்கு உட்பட்டு இருடா சாமி அப்படின்றது தான் அதோடைய பொருள். உண்மையாக இருடா சாமி அப்படின்னா அனைத்தும் அதில் முடிந்து விட்டது. எதுக்காக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உண்மையாக இருடா சுவாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பிறவில்லாத பிறப்பு, இந்த பிறவிலை அனைத்தையும் முடித்து விட்டு மறு ஜென்மம் எடுக்காமல் இறைவனோடு ஐக்கியமாகிவிடு அப்படின்றதுக்கு தான் அதோட சூட்சுமம். எந்த ஒரு மனிதர் தங்கள் வாழ்நாளில் இந்த 6 நற்குலங்களை தவிர்த்து இடையில் பொய், பிராடு, பித்தலாட்டம், சூது, வினை, திருட்டு என்ற அந்த 6 நெகட்டிவான விஷயங்கள் மனிதர்களோட வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்குன்னா, அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் மறு ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டும் கர்மாக்களை சுமந்து கொண்டும் பிறப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாகும். இதைத்தான் இறைவனோடு இந்த பிறவிலே அந்த கர்மாக்களை தொலைத்து விட்டு மறு ஜென்மம் எடுக்காமல் இறைவனோடு ஐக்கியமாகிவிடு அப்படின்றது தான் சூட்சமாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை உண்மையாக இருடா சுவாமி என்றது. மற்றும் தன்னை தேடி வரும்போது சில பெண்களில் போய் பார்த்து சொல்வார், கணக்கம்பட்டி ஐயாவருடைய அற்புதங்களை கண்டு மெய் மறந்து கணக்கம்பட்டி ஐயாவையே கூர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்வார்கள், மரியம்மா ஏன் என்னையவே பார்த்து கொண்டு இருக்க, போய் பொழப்பு தளப்பு போய் பாரு, அதுதான் உனக்கு வழி அப்படின்றது மாதிரி கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய அற்புதங்களை கண்டு மெய் மறந்து சரணகதியாகி அப்படியே மனதை கணக்கம்பட்டி ஐயாவிடம் சரணகதியை ஒப்படைப்பார்கள். அதோட சூட்சுமங்கள் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உணர்ந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னையவே நீ கவனித்துக்கிட்டு இருக்காடா, போய் உன் பொழப்பு தளப்பு என்னவோ அதை போய் பாருடா அப்படி சாமி அப்படின்றார்கள். வார்த்தைக்கு வார்த்தை கணக்கம்பட்டி ஐயாவை சாமி சாமின்னு பலர் பக்தர்கள் சொல்லுவார்கள். அதற்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்வது, சாமி நான் இல்லடா சாமி, சாமி நீதாண்டா சாமி, உனக்கு தான் இருக்குது சாமி, அதுதான்டா சாமி, நான் இல்லடா சாமி, போய் பொழப்ப தளப்ப பாரு, அதுதான் சாமி அப்படின்றத மாதிரியும் சொல்லுவார். வெள்ளை பேப்பராக இருடா சாமின்னு வெற்று பேப்பரு வெள்ளை பேப்பராக இருடா சாமின்ற. அது தங்களுடைய மனதை சொல்கிறார். உன்னுடைய மனதை வெள்ளை பேப்பராக எப்படி இருக்கிறதோ அதன்படி நீ இருடா சாமி. உன்னுடைய மனதில் எந்த விதமான கண்ணங்கபடம் சூதுவினை இல்லாமல் அந்த வெள்ளை பேப்பர் போன்று வெண்மையாக வைத்துக்கொள்ளு அப்படின்றது அதனுடைய பொருள். ஒருவருடைய மனதில் அந்த கண்ணங்கபடம் சூது வினை போன்ற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இது போன்ற விஷயங்கள் ஒருவருடைய மனதில் இருந்துச்சுன்னா அதுதான் கர்மா அப்படின்றது. இந்த கர்மாவை நீ சுமக்காதே, வெற்று பேப்பராக இரு, இல்லாத அனைத்தையும் கழித்து விடு, எதுவுமே எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் அதோடைய பொருள். உன்னுடைய மனதில் திட்டம் போட்டு எதையும் எதிர்பார்த்து இருக்காத. இந்த பூமியில் உன்னுடைய வாழ்வில் எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது சூட்சமாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்கிறார். வெள்ளை பேப்பராக இருடா சாமின்றது. இன்னும் பல எண்ணற்ற உபதேசங்கள் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணக்கம்பட்டி ஐயாவை நான் நேரில் சந்தித்தது கிடையாது. ஒருவேளை நான் நேரில் சந்திச்சிருந்தால், அவரோட பழகியிருந்தால் பல எண்ணற்ற விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். நான் கணக்கம்பட்டி ஐயாவை வாழ்ந்த காலத்தில் சந்தித்தது கிடையாது. அதன் பின் தான் கொரோனா ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் 2019 அந்த காலகட்டத்தில் தான் கணக்கம்பட்டி ஐயாவை அறிந்து அவர் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்தேன். ஐயா யூடியூப் சேனலையும் பக்தர்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் மற்றும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்வில் நான் கணக்கம்பட்டி ஐயாவை எப்போ நான் அறிந்து அவரை வணங்க ஆரம்பித்தனோ, வழிபாடு செய்ய ஆரம்பித்தனோ, அதன் பிற்பாடு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். அது எனக்கு மட்டும் அல்ல, அனைத்து பக்தர்களுக்குமே பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இது பல பக்தர்களுக்கு தெரியும். இன்னொரு சிலர் புதிதாக கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறவர்களுக்கு இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து விட்டு பல பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் தடையாக இருக்கிறது, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை போன்ற நோய் நொடிகள் இருக்கிறது, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா ஐயா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது எனக்கு அனுப்பவில்லை. இந்த சேனலை பார்த்து அனுப்புவது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு அனுப்புவதற்கு சமமாக அவர்கள் அனுப்புகிறார்கள். அதுதான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது தான் சமீப காலத்தில் தான் கணக்கம்பட்டி ஐயாவை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்றது ஒரு வகையில் உணர முடிகிறது. இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்கள் எல்லோருக்குமே கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள், அருள் தங்கள் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா மீது நாம் வைக்கக்கூடியது ஒரே ஒரு நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை, முழு நம்பிக்கை. கணக்கம்பட்டி ஐயா அப்படின்றத தன்னுடைய மனதில் அப்படியே ஒரு ஆணிதனமாக சரணகதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். அதன்படி நம் மனதை முழுமையாக கணக்கம்பட்டி ஐயா மீது நம்பிக்கை வைத்து விட வேண்டும். அப்படி வைத்து விட்டு கணக்கம்பட்டி ஐயாவை ஒரு பிடித்து விட்டோம்னா கணக்கம்பட்டி ஐயா மட்டும்தான். அவருக்குள்ளே அனைத்து தெய்வங்களும் அனைத்து சக்திகளும் உள்ள இருக்கிறது, அவர் தான் எல்லாமே அப்படின்ற நிலைக்கு நம்ம நம்முடைய மனம் அவரோட செலுத்தி வர வேண்டும். அனைத்து மற்ற எல்லா விஷயங்களையும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பார்த்துக்கொள்வார் அப்படின்றது நிச்சயம் உறுதி, அது உண்மை. கணக்கம்பட்டி ஐயா மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்றும் வீண் போகாது. ஒரு சிலர் நிறைவேறவில்லை என்ற மாதிரி சொல்கிறார்கள். அது உண்மையில் அது சாத்தியம் கிடையாது. ஒவ்வொருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தவிர கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஒரு நாள் முழுவதும் தன் மீது நம்பிக்கை வைத்தவர்களுடைய அந்த நம்பிக்கையை என்றும் அவர் கெடுப்பதில்லை, ஏமாற்றுவதும் கிடையாது. நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக அவருடைய கர்மவினைக்கு ஏற்ப கொஞ்சம் முன்பின் காலங்கள் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் என்பது உண்மை. என்னுடைய அனுபவத்திலே அதை நான் கண்டிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஐயா கணக்கம்பட்டி ஐயா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்றும் வீண் போகாமல் காத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல வேணும்னா, கணக்கம்பட்டி ஐயா மீது தாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு நண்பர்கள் எல்லோரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இது நான் வேண்டி கேட்டுக்கொள்வது மட்டுமல்ல, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எதிர்பார்ப்பதும் அதுதான். அது என்ன விஷயம் அப்படின்னா, அனைத்தும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பார்த்துக்கொள்வார், கணக்கம்பட்டி ஐயா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்ற அந்த மனம், தன்னுடைய மனம் அந்த எண்ண கோட்பாட்டுக்கு செல்லக்கூடாமல் பார்த்துக்கோங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதிர்ப்பு தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு விதமான நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது, அதை நிறைவேற்றி கொடுங்க ஐயா அப்படின்னா அது நிறைவேற்ற பிற்பாடு மற்ற ஒரு கோரிக்கையும் அவர் மீது வைக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கோரிக்கையை கணக்கம்பட்டி ஐயா மீது வைக்கிறோம்னா அதை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்.
அதற்காக அனைத்து விஷயமே ஒவ்வொரு கோரிக்கையாக கணக்கம்பட்டி ஐயா மீது வைத்து அனைத்தும் கணக்கம்பட்டி ஐயா அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கைக்கு போயிடக்கூடாது. தன்னுடைய சுயநிலை அந்த தன்னுடைய திறனுக்கு தேவைப்ப தங்கள் வாழ்வில் தன் முயற்சிகளை செய்ய வேண்டும். தன் பொழப்புகள் வேலை வெட்டிகள் அனைத்தையும் நம்ம தான் பார்த்துக்கொள்ளும் தவிர அனைத்தும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பார்த்துக்கொள்வார் என்ற மனநிலைக்கு போயிடக்கூடாது. ஆகையால் என்னுடைய அன்பு கோட்பாட்டு என்னோட அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அனைத்துமே கணக்கம்பட்டி ஐயா அவர் பார்த்துக்கொள்வார்ன்ற மனநிலைக்கு போயிடாமல் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க எக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு கொடுங்க ஐயா அப்படின்றத மட்டும்தான் போகணும். மற்ற அனைத்து விஷயத்தையும் நம்ம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சொல்வார், தன்னுடைய கர்மாவை தான் தாண்ட சுமக்கணும் அப்படின்றத மாதிரி கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்வார். அனைத்தையுமே கணக்கம்பட்டி ஐயா மீது ஒப்படைத்து விட்டோம்னா தன்னுடைய கர்மாக்கள் மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யும் தவிர அதிலிருந்து குறைபாடு செய்யாது. அப்போ அடுத்தடுத்து நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய சுய முயற்சியில் தன்னுடைய விஷயங்களையும் நம்ம விஷயத்தை நம்ம தான் காத்துக்கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையாதான் அதுக்கேற்ப தான் நம்முடைய கர்ம வினைகளில் கொஞ்சம் குறையும். மறுஜென்மம் எடுக்கும்போதும் அதோடைய கர்ம வினைகள் குறைந்தும் அடுத்த பிறவிலும் இப்பிறவிலும் சரி நம்முடைய வாழ்க்கை சுப வாழ்க்கையாக நிகழும் என்பது நிச்சயம் உறுதி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள் எல்லோருக்குமே கணக்கம்பட்டி ஐயாவரோடைய ஆசீர்வாதங்கள் அருள் என்றும் சிரஞ்சீவியாக காத்துள்ளார் என்பது நிச்சயம். ஈஸ்வரா.